சிவபெருமானுக்குரிய முக்கிய விரத நாட்களுள் ஒன்று பிரதோஷமாகும். இவற்றில் சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது. பிரதோஷத்தின் சோமவாரம், அதாவது திங்கட்கிழமை, சிவபெருமானுக்கு உகந்த நாள் ஆகும். திங்கட்கிழமையை தான் சோமவாரம் என்று அழைப்பார்கள். சோம என்றால் பார்வதியுடன் கூடிய சிவபெருமான் என்றும் சந்திரன் என்றும் பொருட்படும். சாபத்தால் தனது கலைகள் ஒவ்வொன்றாக இழந்து வாடிய சந்திரன் சிவபெருமானால் சாபம் நீங்கி பெற்றதுடன் சிவபெருமானின் தலையிலும் இடம் பிடித்தார். சந்திரனின் தவம் மற்றும் வழிபாட்டிற்கு மனம் இறங்கி சிவபெருமான் நவகிரகங்களில் ஒருவராக திகழும் வாய்ப்பையும் சந்திரனுக்கு வழங்கினார். அப்பொழுது சந்திரன் தனக்குரிய நாளில் மக்கள் விரதம் இருந்து வழிபட்டால் தாங்கள் நல்ல பலனை வழங்க வேண்டும் என்று பரமேஸ்வரனை வேண்டிக் கொண்டார். அதன்படி தோன்றியதே சோமவார விரதமாகும். இந்த பிரதோஷ நாளில் சந்திர திசை நடப்பவர்களும் சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவர்களும் கோவிலிற்கு சென்று பிரதோஷம் வழிபாட்டில் கலந்து கொண்டால் மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் உண்டாகும். பிரதோஷ வேலை என்று சொல்லப்படும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான அந்த நேரத்தில் சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் விசேஷ அபிஷேகங்கள், சிறப்பு பூஜைகள், அற்புதமான ஆராதனைகள் நடைபெறும். இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டால் மனதில் உள்ள குழப்பங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும். நல்ல எண்ணங்கள் மேலோங்கும். சோமவார பிரதோஷ தினத்தன்று சிவன் கோவில்களில் அர்ச்சனைக்கு வில்வம் அளித்தும் நந்தி தேவருக்கு செவ்வரளியும் அருகம்புல் மாலையும் வழங்கி வழிபட்டால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும். எலுமிச்சை சாதமோ, தயிர் சாதமோ, சர்க்கரை பொங்கலோ, வெண்பொங்கலோ இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்து பக்தர்களுக்கு வழங்கினால் வாழ்க்கை வளமாகும்.